பேசுகிறது என்கிற கவிஞர் மார்ஷல் முருகன் அவருடைய கவிதை நூல் வெளியீட்டு விழாவிலே தலைமையேற்று நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிற எங்கள் குருமகா சன்னிதானம் அவர்களே, நூலை பெற்றிருக்கக்கூடிய பொதுமக்களே, இந்த நிகழ்வை சீரும் சிறப்புமாக வழக்கமாக நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பிற்கினிய கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்களே, நூலாசிரியர் மார்ஷல் அவர்களே, அசோக்ராஜ் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் மார்ஷல் முருகன் அவர்கள் எழுதியுள்ள பேனா பேசுகிறது என்கிற இந்த கவிதை நூல், பேனா என்று சொன்னாலே, எழுதுகோல் என்று சொன்னாலே அது கலைஞரைத்தான் நினைவுபடுத்தும் என்கிற அடிப்படையில் பேனா பேசுகிறது என்கிற அற்புதமான ஒரு கவிதையை இந்த நூலினுடைய மையப்புள்ளியாக வைத்து மற்ற கவிதைகளையும் தொகுத்து இந்த நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார். நெல்லை பாலு அவர்கள் ஒரு புத்தகத்திற்கு 5000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார். பிடிச்சு வச்சுங்க எல்லாரும். மார்ஷலுக்காக வாங்குறாரா மற்றவங்களுக்கும் வாங்குவாரான்னு எனக்கு தெரியல. ரொம்ப பெரிய அதுக்கு பெருந்தன்மையான குணம் வேண்டும். அவர் இந்த ஒரு கவிதையை மையமாக வைத்து மற்ற கவிதைகளை இடதும் வலதுமாக சுரட விட்டு ஒரு அருமையான நூலை வடித்திருக்கிறார். மார்ஷல் முருகனை பற்றி மன்ற அசோக்ராஜ் சொன்னார். நானும் அவரும் தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு 30-40 ஆண்டுகளாக ஒன்றாக பட்டிமன்றங்கள் பேசி வருகிறோம். ஒரு எளிமையான மனிதர், தான் சார்ந்திருக்கிற அரசியல் சார்பை வெளிப்படுத்திக் கொள்ளாத ஒரு நபர். கவிதையாகவும் இருப்பார், நகைச்சுவையாகவும் இருப்பார், நல்ல மனிதராக இருப்பார். எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கிறேன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவர்கள். நடுக்கி விழுந்தா ஒரு ஆளு பார்ப்போம், அது ஆனா 4 ஆளா இருப்பான். ஒரு ஆளே 4 விதமா இருப்பான். மார்ஷல் நான் அறிந்த வரை ஒரே மனிதர் தான், ஒரே மனிதர் தான், எளிமையான மனிதர். அந்த அளவுக்கு அவருடைய நூலும் அவ்வளவு செழுமையாக வைத்து வந்திருக்கிறது. கவிதை என்பது தமிழ்ல ரொம்ப காலகாலமாக இருக்கிறது. சங்க இலக்கியம் தொல்காப்பியம் காலத்திலிருந்து தமிழ் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதும் கவிஞர்கள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் அதில் ஒரு தனித்துவம். நான் மார்ஷலுடைய இந்த புத்தகத்தை எனக்கு ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டார். இந்த ரகசியத்தை சாமிகிட்ட இப்பதான் சொல்றேன். நான் சாமி வச்சுக்கிட்டு, சாமி என்னைக்கு தேதி கொடுத்ததோ அன்னைக்கு வச்சுக்கலாங்க நூல் வெளியே, அது வரைக்கும் உங்க கையில இருக்கட்டும்னு கொடுத்துட்டாரு. நானும் ஒவ்வொரு நாளும் புரட்டி புரட்டி படிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னைக்குதான் இதுக்கு எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நல்ல நூல்கள். இந்த கடைசியா சொல்லணும்னா இது பிரமாதமா வந்திருக்கு. நல்ல தொகுத்து வானதி பதிப்பம் வெளியிட்டு இருக்கிறது. நல்ல நூல்கள், நல்ல இப்ப ரொம்ப ஒரு சட்டையறிகளா சொல்லக்கூடியவர், அங்கதம் தொடிக்க எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடியவர் மார்ஷல். உடம்பு முடியலன்றத கூட அப்படித்தான் சொன்னார் முதல்ல, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. நேயத்தில் வியந்து சிரிக்கிறது மின்னல் அப்படின்னு ஒரு கவிதை. மின்னல் எப்ப வெட்டும் அப்படின்னா, வாமா மின்னல் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து போதில்ல, அந்த மாதிரிதான் வெட்டும் மின்னல். அது மாதிரிதான் கொஞ்சோடு மனிதநேயம் இந்த உலகத்துல இருக்கு. அதை பார்க்கணும்னா படிச்சுட்டு மின்னல் வெட்டும் போதே பார்த்தா தான் உண்டு. ஏன்னா மனிதநேயத்தை மனிதர்கள்ட்ட பார்க்கவே முடியாது. இப்போ மனுஷங்கிட்ட மனிதநேயம் பார்க்க முடியும்னா அப்புறம் என்ன, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு அடிப்படையான கேள்விய பளிச்சுன்னு சொல்லிட்டு போறார். ரொம்ப இயல்பா பார்க்கிறார். சாவி கையில் உள்ளது, சாவி கையில் இருக்கிறது, பெட்டி நிறைய பணம் இருக்கிறது. சாவி கையில் உள்ளது, பெட்டி நிறைய பணம். கவனமா இருக்கு. சாவி நம்மகிட்ட தான் இருக்கு, பெட்டியில பணம் இருக்கு. களவு போனது பெட்டி,
ஆமா, இங்கதான் கல்வி வந்து நிற்கிறது மொத்தமா. பெட்டியவே தூக்கிட்டு போயிட்டானே, என்ன பண்றது? ஏடிஎம்மே தூக்கிட்டு போறான். அவன் முயற்சி, தகர்க்க முயற்சி அதெல்லாம் வேணாம், மிஷினை கொண்டு போ, வீட்டுல வச்சு மெதுவா பாத்துக்கலாம் அறுவை சிகிச்சை அப்படின்னு தூக்கிட்டு போறான். அது இன்னொரு கவிதை அதையே ஒட்டி, கூட்டிற்கு தண்டனை. கூட்டிற்கு என்ன தண்டனைன்னா சாவி தொலைகிறது. இந்த கூட்டு சாவியை வச்சு நிறைய கவிதைகள், நிறைய வாழ்க்கை தத்துவத்தை உருவாக்கலாம். அப்படி ரொம்ப எளிமையாக அருமையாக கவிதையை பற்றி ரொம்ப எளிமையாகவும் சொல்றார், ரொம்ப ஆழமாகவும் சொல்லுவார். பொதுவா மார்ஷல் என்பவர் ஒரு தலைமை கழக பேச்சாளர் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். பட்டிமன்ற பேச்சாளர், நல்ல நகைச்சுவையா பேசுவார், நல்ல பாடமும் செய்வார். நாட்டுப்புற மெட்டுகள்ல நல்ல பாடல்கள்லாம் பாடக்கூடியவர், அப்படி பேசக்கூடியவர். ஆனா அவர் கவிதை இவ்வளவு ஆழமா போகுமான்னு எனக்கே தெரியாது. கவிஞர் மார்ஷல் முருகன் பட்டிமன்றத்துல திருவாளர், அப்புறம் டாக்டர், முனைவர் போட்டு போயிடுவாங்க. யாரா இருந்தாலும் கவிஞர். அப்படித்தான் மார்ஷல் முருகனுக்கும் போடுறாங்களோ நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன அவர் கவிதை எழுதி நான் பார்த்தது புத்தகமா வரும்போதுதான் தெரியுது. காகிதத்தில் பயிரிடும் விதை கவிதையை பத்தி எழுதுறார். காகிதத்தில் பயிரிடும் விதை சீற்றம் மிகுந்தால் கவிதை. கோபமா இருந்துச்சுன்னா அது கவிதை. செழித்து வளர்ந்தால் புதினம். இந்த காகிதத்தில் விடுகிற பயிரிடுகிற விதை இருக்க, ரொம்ப கோபமா வளர்ந்துச்சுன்னா அது கவிதை. செழித்து வளர்ந்தால், பசுமையா வளர்ந்தால் புதினம். சிந்தனை மிகுந்தால் காப்பியம். இடலும் வலதும் நடந்தால் வரலாறு. காகிதத்தில் விதை. ஈரோடு தமிழன்பன் சொல்லுவார், உரைநடையா கொடுத்தா கூட நாங்க கவிதையா வாசிச்சுடுவோம். நான் அப்படி வாசிக்கல. என்கிட்டயும் கலைஞர்கிட்டையும் ஒரு சாதாரண தினத்தந்தி பேப்பரை கொடுத்தாலும் கவிதையா வாசிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு மேடையில் சொன்னார் ஐயா கவிஞர்கிட்ட. ஆனா இது உண்மையிலே இதை படிக்கும்போது நம்ம தான் படிச்ச மாதிரி நமக்கு தோணுது. நீங்களாம் கை தட்டி பார்த்தீங்களா? இந்த வார்த்தை, அது வார்த்தைகள் விளையாட வடிகால் கவிதை. இப்படி பாருங்களேன், வார்த்தை வந்து விளையாடுதுன்னா அதுக்கு ஒரு அவுட்லெட் வேணும்ல வார்த்தைகளுக்கு. நீங்க விளையாட்டு வாங்கப்பா கொஞ்ச நேரம், கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு கவிதை எழுதிட்டு வரணும். எவ்வளவு நுட்பமான விஷயங்கள்லாம் அதுல இருந்து பாருங்களேன். குலக்கல்வின்னு ஒன்றை உருவாக்குனாங்க. நல்ல சமூக அக்கறை உள்ள விஷயங்களை எல்லாம் கவிதைகளாக வடித்திருக்கிறார் மார்ஷல். அந்த சிந்தனை உள்ளவர், ரொம்ப ஆழமாக போய் பேசக்கூடிய தன்மையும் உள்ளவர். அவர் வந்து குலக்கல்வியை எதிர்ப்பதற்கு என்ன செய்யணும்னு எளிமையான வழியை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த காலத்துல குலக்கல்வின்னா இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது, எங்களுக்கே தெரியாது, எங்க அப்பாக்களுக்கு தெரிஞ்சுக்குமான்னு தெரியல. அப்போ ஒருத்தர் இருந்தாரு முதலமைச்சரா, அவர் வந்து குலக்கல்வி இப்ப கூட கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ற, அவ்வளவுதான். வேற எந்த வேலையும் கிடையாது உனக்கு. உங்க அப்பா என்ன வேலை பார்த்தியோ அதை பாரு, உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரோ அதைத்தான் பார்க்கணும். இதுக்கு எது எதிரியாக இருக்கிறது? குலக்கல்வியை எதிர்த்து குலக்கல்வி வழி அடைக்க ஒரு அருமையான கவிதைங்க. எல்லாரும் வீட்டுக்கு இதை வாங்கிட்டு போய் 100 ரூபாய்க்கே தர்றீங்களா, 120 ரூபாய்க்கு தர்றீங்களா? 100 ரூபாய்க்கு தர. 100 ரூபாய் தான் போட்டிருக்கு. இவர் மாதிரி 5000 கொடுக்க வேண்டாம், 100 கொடுத்து வாங்கலாம். வாங்கிட்டு போய் பாருங்க. இன்னைக்கு 75 ரூபாயா? இல்ல அந்த 100 ரூபாய் 5000 ரூபான்னு வாங்கிருக்கீங்க, அப்புறம் 75 ரூபாய்க்கு மற்றவங்க 6000 கூட கொடுத்து வாங்கலாம். அவங்களுடைய திறமையை பொறுத்தது, அவங்களுடைய மார்ஷல் மேல கொண்டிருக்கிற மாற்றத்தை பொறுத்தது. குலக்கல்வியை வழியடைக்கும் கல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அது மாதிரி குலக்கல்வி முறையை வழி அடைக்க அப்படின்னு மட்டும் போட்டு ஒரு அருமையான விஷயத்த அருமையா எழுதியிருக்காரு. அது என்ன கவிதைன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க அதை காசு கொடுத்து வாங்கி படிக்க. அது என்ன வழி? அழகுன்னா அழகியலை எல்லாரும் எழுதியிருக்காங்க. அழகியலை பத்தி பாவேந்தர் பாரதிதாசன் அழகில் சிரிப்புன்னே புத்தகம் கொடுத்துருக்காரு. அழகை இவர் விதவிதமா, மலை எழும்போது அழகு. மலை இருக்க, நிலையும் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையும் மானம் பெரிது. நிமிர்ந்து நின்னா மலை அழகு, நீ மலை மாதிரி நின்று அப்படின்னு அண்ணாமலையை மட்டும் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். மழை விழும்போது அழகு. வானத்துல இருக்கக்கூடிய மழை இருக்குல்ல, அதுவும் நான் நிமிர்ந்துதான் நிற்பேன்னா இங்க வந்து சேராது.
அது எழும்போது அழகு, இது விழும்போது அழகு. அலை வரும்போது அழகு, அலை வந்தால்தான் அழகு, போகும்போது அது பாட்டுக்கு சொல்லாம போயிடும். கலை மிளிரும் போது அழகு. கடைசியா ஒரு வார்த்தை போட்டாரு, உடை கொதிக்கும் போது அழகு. இத்தனை குழந்தைகள் அரிசியை போட்டுன்னு நான்லாம் சத்தம் போட்டிருக்கேன். பசியில சுற்றி அந்த அடுப்பங்கரையில அம்மா உழ வச்சிருக்கேன்டா, அப்புறம் அரிசியை போடணும், போட்டு அரிசி அரிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் போட்டு இறக்கின பிறகுதான் சாதம்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் பார்த்துக்கிட்டு அது கமெண்ட்ரி கொடுத்து உழ கொதிக்குது, கொண்டு வா அரிசியை போடு அப்படின்னு சொல்றப்ப அந்த அளவுக்கு உடை கொதிக்கும் போது அழகுங்கும் போது இந்த கவிதை எங்கே இருக்கு, அழகினுடைய உச்சத்துக்கு போயிருக்கு. சமூக சிகரங்கள்ல ஏறி நின்று இந்த அழகு பேசப்படுகிறது. அடுத்தது விலை உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் போது அழகு ஒரு விலை, உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் போது ஒரு அழகு. விலை குறைந்தால் நுகர்வோருக்கு கிடைத்தால் அழகு. ரெண்டு அழகையும் கொண்டு போறாரு. நான் அந்த பைபாஸ் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பேன். அப்பப்ப அப்படி போகும்போது ஒரு நாள் பார்த்தேன், ஒரு மரத்துல ஒரு தகரத்தை அடிச்சிருந்தான், ஆணி அடிச்சு, ஒரு தகரத்துல ஆணி அடிச்சு அதை விளம்பரத்தை ஒட்டிருந்தான், அடிச்சிருந்தான். நம்ம ஆளு மதுரையில ரொம்ப சிறப்பு, கொஞ்சம் அசந்தம்னா நம்ம முதுகிலேயே போஸ்டர் ஓட்டிட்டு போயிடுவான், அவ்வளவு வேகமா தெரியுவான். காலையில பாத்தீங்கன்னா போஸ்டரும் பேஸ்டுமா தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுல என்ன எழுதியிருந்தான்னா, குறைந்த விலைக்கு மனைகள் விற்கவும் வாங்கவும் இங்கே அணுகவும்னு ஒரு போன் நம்பரை போட்டிருந்தான். நான் அவனுக்கு அடிச்சேன். வீடு வாங்குறது விற்கிறதுன்னு ரெண்டையும் வச்சோம்னா குறைந்த விலைன்னு என்ன சொல்லுவான், ரொம்ப கம்மியான விலைக்கு வீடு விற்றா தான் வாங்குறவனுக்கு அது அழகு, இவர் எழுதியிருக்கிறது. ஆனா விற்கிறவனுக்கு கூடுதலான ரேட்ல விற்றா தான் விற்கிறவனுக்கு அது நியாயமான ரேட்டா இருக்கும். இது எப்படி ரெண்டும் பொருத்தி வரும்னு அவனுக்கு போன் பண்ணா, அதுக்கு தான் சார் நாங்க இருக்கோம், வாங்க பேசிக்கிறோம். டீ கடையில காலையில 6 மணி 7 மணிக்கு உட்காந்து கூட்டமா உட்காந்து பூரா லட்சங்கள்லயும் கோடிகள்லயும் பேசுவாங்க பாருங்களேன். 1 மணி நேரம் ஒரு டீயை குடிச்சிட்டு பேசி முடிச்சுவாங்க. எல்லாம் வந்துடலாம்னு எல்லாம். விலை உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் போது அழகு, விலை குறைந்தால் நுகர்வோருக்கு கிடைத்தால் அழகு. இப்படி நிறைய அழகெல்லாம் சொல்றாரு. காதலை பத்தி ஒரு அருமையான கவிதை, எல்லா வயசுலயும் படிக்கக்கூடியதுதான், படிக்க வேண்டியதுதான். திருமணம் 1000 காலத்து பயிர், எல்லாரும் சொல்றதானே. அதுக்கப்புறம் கவிஞர் அதுல இருந்து ஒரு வார்த்தை எடுத்து சொல்ற, திருமணம் 1000 காலத்து பயிர்னா காதல், காதல் 1000 காலத்து உயிர். எங்க கிடைச்சு இந்த சொல்லு, எங்க இருந்து உருவாச்சு? இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகியர் என் கணவனை, யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவனேன்னு சங்க இலக்கியம். இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை கூட வரும்னு கவியரசு கண்ணதாசன் எழுதினார். அது மாதிரி இவரு அழகா காதல் என்பது 1000 காலத்து உயிர், மரணம் கிடையாது. தத்துவங்கள்ல உயிருக்கு எப்பவுமே மரணம் கிடையாது, உடம்புக்கு தான் மரணம். அதெல்லாம் ஏசப்பாவை பத்தி ஒரு கவிதை எழுதும் போது அற்புதமா 2 வரியில குடிச்சு வச்சு போன உட்காந்து எழுதி, ஏசப்பாவை பத்தி ஒரு அருமையான கவிதை வச்சுங்க. ஏசப்பா நீ பிறப்பின் அதிசயம் அல்ல. இப்ப 25 வரப்போகுது. 26 பிறந்தாரு. 25 தானே பிறந்தது கிறிஸ்துமஸ். நான் கூட பயந்துட்டேன், இந்த வருஷம் மாறி பிறந்தாரு. ஏசப்பா நீ பிறப்பின் அதிசயம் அல்ல. பிறந்த புதிய வார்த்தை, மரணத்தினுடைய மாண்பு ஏசப்பாவுக்கு. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, சிலுவை இருக்குல்ல ஒரு குறியீடு, அது சோகத்தினுடைய குறியீடு, மரணத்தினுடைய குறியீடு. அதுலதான் அரைஞ்சாங்க ஏசுனாரு. அதைத்தான் புனித குறியீடா இப்ப மாத்திட்டோம். அதைத்தான் புனித குறியீடா மாத்திட்டோம். மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் ஜெயில போட்டிருக்கும் போது
வெளியே வரும்போது ஒரு ஷேப்ல ஒரு தொப்பி ஒண்ணு அதை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா அனுமதிப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. எடுத்துட்டு போகட்டாங்களாம். அதுதான் சிறை கைதிகள் போட்ட அவலத்தினுடைய குறியீடு. அந்த யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய தொப்பி அதைத்தான் பின்னாடி தியாகிகளுடைய தொப்பியா மாத்தினார். அவங்க யார் கையில அது சிக்குதோ அப்ப அது புனிதமடையும். மகாத்மா காந்தியடிகள் கையில் சிக்கிய தொப்பி போல புனிதராக இருக்கக்கூடிய இயேசுநாதருடைய மரணத்தின் மாண்பு அதை அவர் சொல்லுகிறார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போறாரு வச்சுங்களேன். நிறைய கவிதையை சொல்லலாம். முடிச்சுக்கலாம். எனக்கு இப்ப நான் இதையும் கூட மார்சிலேயே நிறைவா வாசிக்க சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு குழு கொடுத்துருக்கேன். இந்த குலக்கல்வியை இல்லாம பண்ணணும்னா ஒரு வழி சொல்லியிருக்காரு. 100 ரூபா கொடுத்து வாங்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கவிதை பேடா பேசுகிறது என்கிற ஒரு கவிதை, அதை நான் வாசிக்க போறதில்லை. அதை மார்சல் தன்னுடைய சொந்த குரல்ல வாசிக்கணும். அதை விட எனக்கு என்ன வேண்டுகோள்னா, இப்ப அரசாங்கம் முடிய போகுது, அடுத்த திருப்பி பார்ப்போம். வந்துச்சுன்னா திருப்பி ஒரு பேனா வச்சாங்கன்னா, எழுதுகோள் வச்சாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த எழுதுகோள் கலைஞருடைய நினைவிடத்தில் வைக்கப்படுகிற எழுதுகோள் வைக்கப்படும் போது இந்த பேனா பேசுகிறது என்கிற மார்சலின் கவிதையைத்தான் பெரிய கருத்துள்ள அமைச்சு ஒரு தீர்மானத்தை இங்க நிறைவேற்றும். அடியார் சாமி குருமகன் அவ்வளவு அற்புதமான கவிதை. நிறைவா நன்றி உரை ஏற்புரை சொல்லும் போது அந்த கவிதையை மார்சல் வாசிப்பார். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.